பலமும் திறமும் நிறையற்றும் நிறையற்றும் உங்கள் அனைவருடைய சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்மங்களும் என்றோடு உங்களை விட்டு முழுமையாக அகலட்டும் அகலட்டும் அகலட்டும். இன்று முதல் உங்கள் அனைவருக்கும் சர்வ சுகங்களும் சர்வ சந்தோஷங்களும் சர்வ சௌபாக்கியங்களும் வந்து நிறையற்றும் நிறையற்றும் நிறையற்றும். சிவோம் சிவோம். அன்பு ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை அன்போடு ஆத்மார்த்தமாய் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. எல்லாத்துலையும் ஈடுபட்டு ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சத்சங்கத்துல ரொம்ப அழகான ஒரு தலைப்பு நம்ம ஏசிஎம் பிஎஸ் ஆத்மா கொடுத்திருக்காங்க. ஞாபகம் வரமா சாபம்? ஞாபகம் என்பது வரமா இல்ல சாபமா? ரொம்ப சமாதமா இருக்கு. இப்ப இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கிற விஷயங்களை தான் நம்ம எல்லாருமே அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட இல்லாத விஷயம் வேற ஒரு நாட்டுல இன்னொரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா தான் அது அதிசயம். ஆனா நம்ம கிட்டயே நிறைய பலவீனம், நம்ம கிட்டயே நிறைய பலம் இருக்கு. அதை நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது. தினம் தினம் சுவாசிக்கிறோம், தினம் தினம் தாகம் எடுத்தா தண்ணீர் குடிக்கிறோம், தினம் தினம் பசித்தா சாப்பாடு தான் சாப்பிடணும், ஓய்வுக்கு உறங்கத்தான் செய்யணும். வேறு இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஞாபகம் சம்பந்தமா இதெல்லாம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கு. ஆனா அது எப்படி நம்ம பயன்படுத்துறதுங்கிற வழிமுறை மட்டும் தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த ஞாபகம் குறைந்தபட்சம் எவ்வளவாவது ஒருத்தருக்கு இருக்கணும் தெரியுங்களா? குறைந்தபட்சம் ஒரு மனிதனுக்கு ஞாபகம் எவ்வளவு இருக்கணும்னா, அட்லீஸ்ட் நம்ம சொந்த வீட்டையும் அல்லது நம்முடைய ரூம் எதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்காவது இருக்கணும். நம்ம ரூம் இதுதான், நம்ம வீடு இதுதான், அதுல நுழையிற அளவுக்காவது ஞாபகம் இருக்கும். இப்ப ஞாபகம் மறதி இருந்தா நம்ம வீடு தெரியாம வேற வீட்டுல எல்லாம் கொண்டுருவோம். இந்த ஞாபகம் என்பது நமக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கிற அளவுக்கு இருந்தா மட்டும் போதும். இப்ப ஒரு செருப்பு கடையில நிறைய செருப்பு இருக்கு, எத்தனையோ சைஸ் அன்சைஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க வியாபாரத்துக்காக அவ்வளவு இருக்காங்க. ஆனா நமக்கு 2 கால் தானே, நம்ம போய் எவ்வளவு செருப்பு அங்க இருக்கும்? 2 செருப்பு தான் நம்ம எடுக்கணும். அந்த அளவுக்காவது நம்ம ஞாபகம் நமக்குள்ள ஒரு அளவா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப கொஞ்சம் பேருக்கு இப்போ கார் ஓட்டுறத பத்தி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாங்க. எனக்கு கார் சாவி எங்க போடணும் அப்படிங்கறது ஞாபகம் இருக்கு. கார் சாவி எங்க போடணும்ன்றது நல்லா ஞாபகம் இருக்கு. கியர் எங்க போடணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு. வண்டி எப்படி ஓட்டணுங்கிறதும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா எதுல ஞாபகம் வருது தெரியுங்களா? பிரேக் எப்படி போடுறதுன்னு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி இருந்தா எப்படி நம்ம வண்டி ஓட்ட முடியும்? நம்ம வீட பார்த்துட்டு இதான் நம்ம வீடு நுழையிற அளவுக்காவது ஞாபகம் இருக்கு. வேற வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டு அந்த அளவுக்கு ஞாபகம் அது இருக்கக்கூடாது அல்லவா? அப்ப இந்த ஞாபகம் என்பது நமக்கு வரமாக, நமக்கு இந்த மனித குலத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய வரம் தான். ஏன்னா இந்த ஞாபகம் என்கின்ற ஒன்று இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மகாத்மா காந்தி இந்த நம்ம காலகட்டத்துல இல்ல, ஒரு மதர் தெரசா நம்ம காலகட்டத்துல இல்ல. எத்தனையோ ஞானிகள், யோகிகள், தத்துவ ஞானிகள் யாருமே நம்ம காலகட்டத்துல இல்ல. ஆனாலும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அல்லது இந்த உலகத்திற்கு அவர்கள் கொடுத்த தத்துவங்கள் இங்க நமக்குள்ள என்னவா இருக்குங்க? மகாத்மா காந்தி இல்ல, மதர் தெரசா இல்ல, ஒரு ரமண மகரிஷி இல்ல, ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் இல்ல, ஒரு முகமது நபி இல்ல, ஒரு புத்தர் இல்ல, ஒரு மகாவீர் இல்ல. இந்த மாதிரி எத்தனையோ இந்த உலகத்தை சீர்திருத்த வந்த குருமார்கள், சீர்திருத்தவாதிகள் இல்லை. ஆனாலும் அவர்களுடைய
எண்ணங்கள், தத்துவங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே நமக்குள்ள எதுவா இருக்குங்க? இந்த நல்ல விஷயங்களை நம்ம ஞாபகமா வச்சுக்கிற அளவுக்காவது நம்ம கிட்ட நிச்சயம் ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு இருந்தா மட்டும் போதும். இந்த உலகத்துல தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா இந்த தேவையில்லாத விஷயங்களையும் எப்ப ஒரு மனிதன் தனக்குள்ள அதிகமா ஞாபகத்தில் வைத்திருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு நீங்க பாருங்க, ஞாபக மறதி அதிகமா இருக்கும். இப்ப நிறைய பேர் நமக்குள்ள இருக்கும், அதுல வெளியிலே நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, என்ன சொன்னாலும் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எப்படி அப்படின்னு கொஞ்சம் பேர் நம்ம கூட சில நேரங்களில் ரொம்ப அதிசயமா கேட்கறது, எப்படி இவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு வரம் அப்படின்னு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, இவ்வளவு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு வரம்பா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் பக்கத்துல, ஆனா எனக்கு தான் எதுவுமே ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது அப்படின்னு உடனே ஒருத்தர் சொல்றாரு. உடனே அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் சாபம்ன்றாரு. ஞாபக மறதி என்பது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது நமக்கு யாரோ கொடுத்த சாபம் தான். நம்ம கிட்ட ஞாபகம் அதிகமா இருக்குன்னா நிச்சயமா அது இறைவன் நமக்கு கொடுத்த வரம் தான். இப்ப இந்த ஞாபகமும் ஞாபக மறதியும் சொல்லும் போது நிச்சயமா இங்க ஒரு கதை சொன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பொருத்தமா பிடித்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது முன்னாடி சொன்னதான் இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு அது கட்டாயம் ரொம்ப பொருந்தும். ஒரு காலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு மன்னன் இருந்தார். அந்த மன்னனுக்கு இந்த உலக நாடுகள்ல யாருக்கிட்டயுமே இல்லாத ஒரு அதிசயமான ஒரு குதிரை நம்ம கண்டிப்பா வாங்கியாகணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பேராசை. உடனே ஒரு ஓலை அனுப்புறார் எல்லா நாடுகளுக்கும், யாரார்கிட்ட எல்லாம் ரொம்ப அதிசயமான குதிரை இருக்கோ அந்த குதிரை கொண்டு வாங்க, எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாவது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதே போல எல்லா நாட்டில இருந்தும் பலவிதமான குதிரைகளை கொண்டு வர்றாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்க்கிறாங்க. அதுல ஒரு குதிரை மட்டும் ரொம்ப அதிசயமான ஞானம் உள்ள குதிரையா இருக்கு. அப்படின்னு அது அதிசயம்னு அர்த்தம் கேட்கிறாரு. அதை கொண்டு வந்து சொல்றாரு, இந்த குதிரைக்கு சவுக்கு தேவையில்லை, இந்த குதிரைக்கு கடிவாளம் தேவையில்லை, இந்த குதிரைக்கு சேனம் எதுவுமே தேவையில்லை. அப்புறம்ப்பா அப்படிங்கிற அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்து இந்த குதிரை கிட்ட அப்பாடா 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 அப்பாடான்னு சொன்னீங்கன்னா மட்டும் போதும், அது பாட்டுக்கு எவ்வளவு வேகமா அப்பாடா சொல்றீங்களோ அவ்வளவு வேகமா இந்த குதிரை ஓடும் அப்படின்ட்டார். அப்படியா, ரொம்ப அதிசயமா இருக்கு, அந்த அளவுக்கு நான் பழக்கிருக்கேன் அப்படிங்கிறாரு அந்த குதிரை சாகம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, குதிரையை நிறுத்தணும்னா என்ன பண்றது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நீங்க சிம்பிளா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், உடனே குதிரை நின்று அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், அதிசயமா இருக்கு, இதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னா ஒரு 5 கோடி ரூபாய் கொடுங்க. உடனே கொடுத்தாச்சு, குதிரை வாங்க. சரி, இதை கட்டி வைங்க லாயத்துல, என்னுடைய பிறந்த நாள் வருது அல்லவா, அந்த பிறந்த நாளுக்கு இந்த குதிரைய முதல் தடவை எடுத்து சவாரி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு கட்டி வச்சா நல்லா தீனி கொடுத்துட்டு இருக்காங்க. அவருடைய பிறந்த நாள் வருது, இன்னைக்கு ஒரு குதிரையை ஓட்டிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சரி, அப்ப அவர் சொல்றாரு, அவருடைய தளபதி சொல்றாரு, அரசே நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, குதிரை கிட்ட அப்பாடா அப்பாடா அப்பாடான்னு சொன்னாதான் அது வேகமா ஓடும், இதை ஞாபகம் வச்சுக்கீங்க. நிறுத்தணும் அப்படின்னா கடவுளேன்னு சொன்னா நின்றோம், சரிங்களா அப்படின்னு கேட்கறாரு. ஓ எஸ் எஸ், இதெல்லாம் எனக்கு மறந்துருமா என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப உங்களை நான் கேட்கிறேன், குதிரை என்ன சொன்னா ஓடும்? அப்பாடா 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 அப்பாடான்னு சொன்னா ஓடும். குதிரை நிறுத்துறதுக்குங்க கடவுள்னு சொன்னா நின்றோம். உங்களுக்கு எல்லாம் அது ஞாபகம் இருக்கு. ஓகே, இப்ப அவர் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு குதிரையில உட்கார்ந்து மெதுவா அப்பாடா அப்பாடா அப்பாடாங்கிறார். குதிரை அப்படியே நடக்கும். அப்பாடா 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 அப்படிங்கிறார். உடனே கொஞ்சம் வேகமா ஓடுது. ஓட ஓட இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு, ரொம்ப அதிசயமா இருக்கு, மேல உட்கார்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு அப்பாடா 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 அப்பாடாங்கிறாரு. அது வேக வேகமா ஓடுது, ஓடிட்டே இருக்கு. அவரு தன்னை மறந்துட்டாரு அந்த சந்தோஷத்துல. அப்படியே அவருடைய நாட்டினுடைய எல்லையை கடந்துருச்சு. அப்போ அவர் விடல, அப்பாடா 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 அப்பாடாங்கிறாரு. உடனே அந்த பெருமைங்க அது வேகமா அப்பாடாங்கிறாரு. அதுவும் வேகமா ஓடிட்டே இருக்கு, ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. ஓடுனதுக்கு பின்னால் தன்னுடைய நாட்டினுடைய எல்லை கடந்து ஓடுது, காட்டை கடந்து ஓடுது,
ரொம்ப தூரம் போயிடுச்சு. ரொம்ப தூரம் போனதுக்கு பின்னால இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது பாட்டு அப்பாடா அப்புறம் அப்புறங்கிற அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. அது போய் ஒரு பள்ளத்தாக்க தாண்டறதுக்கு 2 காலை மேல தூக்கி வச்சிருச்சு. 2 கால் மட்டும் தராயிடுது பாருங்க. அப்ப இவருக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு எப்படி நிறுத்துறதுங்கிறது என்ன ஆயிடுச்சுங்க, மறந்து போயிடுச்சு. அப்பாடா அப்பாடாங்கிறதுதான் ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னா குதிரை நிற்குங்கிறது அவருக்கு மறந்துருச்சு. உடனே இவர் என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த சமயத்துல எல்லாம் சுத்தி பாக்குறாரு, யாருமே மனிதர்கள் இல்ல. உடனே மேல பார்த்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, குதிரை அப்படியே 2 கால் தரையில 2 கால் வானத்துல வச்சு அப்படியே நிக்கிறது. நின்ன உடனே அவரு அப்பாடா அப்படின்னாரு. உடனே குதிரை என்ன ஆயிடுச்சுங்க, உடனே ஜம்ப் ஆகி பள்ளத்தாக்குல உருண்டு விழுந்து அதையே நல்லா கவனிக்கணும். நம்ம கிட்ட இருக்க வேண்டியது ஞாபகமா, ஞாபகம் மறதியா, வரமா, சாபமா? நம்ம வாங்க வேண்டியது இனிமேல் என்னங்க, வரம் தான் வாங்க. ஆனா இந்த வரம் என்கின்ற இந்த ஞாபகம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிச்சயமா சொல்ல முடியாது. இங்க அமர்ந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஞாபகம் என்கின்ற வரம் இருக்கு. எப்படி தெரியுங்களா? இப்ப நம்ம தாகம் இருக்குது. தாகம் எடுத்தா நம்ம என்ன குடிக்கிறோம், தண்ணீரை தானே குடிக்கிறோம். ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? நமக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது எடுத்து குடிச்சிருவோம். ஓகே, நமக்கு பசி இருக்குது, நம்ம எதை சாப்பிடுறோம், சாப்பாடு சாப்பிடுறோம். இந்த விஷயத்துக்கு நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா ஞாபகம் இருக்கு. எந்த மாதிரி ரொம்ப சாதாரண ஞாபக சக்தியே நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரம் என்று நம்ம எடுத்துக்கொண்டோமானால், இந்த 2 அல்லது 3 சின்ன சின்ன ஞாபக சக்தியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஞாபக மறதிக்கும் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் என்னவோ அதுக்கு தனியா இதுக்கு தனியா 2 பாத்திரம் இல்லைங்க. ஞாபகத்துக்கு ஒரு பாத்திரம், ஞாபக மறதிக்கு ஒரு பாத்திரம்ன்றது 2 பாத்திரம் இருக்கா நம்ம கிட்ட? இல்ல. நம்ம கிட்ட இது 2க்கும் சேர்ந்து எவ்வளவு பாத்திரங்க, ஒரே பாத்திரம். அந்த பாத்திரம் பேருங்க மனம் என்கின்ற ஒரே ஒரு பாத்திரம் தான். ஞாபகத்திற்கும் அந்த ஒரே பாத்திரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். ஞாபக மறதிக்கும் நம்ம ஒரே பாத்திரத்தை தான் பயன்படுத்தணும். இங்க பாருங்க, இந்த வேடிக்கை ஒரு நிமிஷத்துல இப்ப முடிய போகுது. நல்லா கவனிக்கணும். இப்ப யார் யாருக்கு ஞாபகம் என்கின்ற வரம் அதிகமா கிடைச்சிருக்கு, யார் யாருக்கு ஞாபக மறதி என்கின்ற சாபம் நிறைய கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இதை முடிக்கணும். சொல்லிடலாங்களா? யார் யாருக்கு மனதிற்குள் எவ்வளவு தெளிவு இருக்கின்றதோ அவர்களுக்கு ஞாபகம் என்கின்ற வரம் கிடைத்திருக்கிறது. இங்கு நம்மில் யார் யாருக்கெல்லாம் தெளிவு மனதில் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் ஞாபகம் என்கின்ற வரம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த விஷயம் பாருங்க, யார் யாருக்கெல்லாம் நம்மில் ஞாபக மறதி என்பது அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் மனதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது என்பது அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஞாபக மறதி என்கின்ற சாபம் கிடைக்கும். இப்ப உங்களுக்குள்ள இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த சத்சங்கத்துல கடந்துக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள குழப்பங்கள் அதிகமா இருக்குதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே திரும்பி பாருங்க, உங்களுக்குள்ள ஞாபக மறதி இருக்குன்னு. உங்களுக்குள்ள தெளிவுதான் அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு மற்றவர்களை விட ஞாபக சக்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த ISO என்கின்ற பாலிசிய நம்ம வெளியில தானே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? ISO என்கின்ற இந்த பாலிசிய, இந்த சிஸ்டத்தை நம்ம வெளியில பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த வெளியில பயன்படுத்திட்டு இருக்கிறது ISO நம்ம எல்லாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியுது. எப்படி தெரியுது சொல்ல முடியுங்களா? நம்ம அதுக்காக கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்கிறோம், அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கோம்,
அதுக்காக நம்ம கிளீன் பண்ணிருக்கோம், அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிருக்கோம், ரைட் பண்ணிருக்கோம். உண்மை இல்லைங்களா? வெளியில நம்ம இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால பரவாயில்ல, இவங்க ஐஎஸ்ஓவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வெளியில சொல்ல முடியுது. இப்ப நான் ஒண்ணு மட்டும் கேட்டு முடிச்சதுங்க. இப்ப நமக்குள்ள மனசுக்குள்ள ஐஎஸ்ஓ மாதிரி ஏதாவது ரைட் பாலிசி, ஏதாவது ஒரு ரைட் ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட இருக்கு அல்லது இல்ல, இத வெளியிலிருந்து யாராவது பார்க்க முடியுமா? உள்ள இருக்கக்கூடிய இந்த மைண்ட் ஃபங்க்ஷனிங்க வெளியிலிருந்து யாராவது பார்க்க முடியுமா? ஆனா வெளியில இருக்கக்கூடிய ஐஎஸ்ஓ பாலிசிய, அந்த ஃபங்க்ஷனை வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க முடியுதுங்க. பரவாயில்லையே, இப்படி வச்சிருக்கீங்க, அப்படி வச்சிருக்கீங்க, ஆசிரமத்தை ரொம்ப தூய்மையா வச்சிருக்கீங்க, பசுமையா வச்சிருக்கீங்க, நல்லா வச்சிருக்கீங்க, இது எல்லாமே வெளியிலிருந்து வர்றவங்க எல்லாம் நம்ம பாராட்டுறாங்க. ஆனா உள்ள பூந்து நம்ம மனசுக்குள்ள பூந்து பரவாயில்லையே, மனசை நல்லா வச்சிருக்கீங்க, தூய்மையா வச்சிருக்கீங்க, பசுமையா வச்சிருக்கீங்க, அழகா வச்சிருக்கீங்க, ஆழமா வச்சிருக்கீங்க, அற்புதமா வச்சிருக்கீங்க, ஆச்சரியமா வச்சிருக்கீங்க, அதிசயமா வச்சிருக்கீங்க, அமைதியா வச்சிருக்கீங்க, ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க, ஆனந்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னு யாராவது உள்ள பூந்து சொல்ல முடியுங்களா? உள்ள பூந்து சொல்ல முடியாததுனாலதான் எதை எதையெல்லாம் வச்சுக்க கூடாதோ அதை இதையெல்லாம் நம்ம எங்க வச்சுக்கிறோங்க? மனசுக்குள்ள வச்சுக்கிறோங்க. உண்மையில் சொல்ல போனா ரொம்ப சீக்ரெட் லாக்கர் என்பது எந்த பீரோக்கு எதுங்க? இந்த உடம்புக்கு, இந்த மனுஷனுக்கு சீக்ரெட் லாக்கர் என்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசு. அந்த சீக்ரெட் லாக்கர்ல என்ன வைப்பீங்க? உங்க பீரோல, வீட்டுல, ரூம்ல, ஆபீஸ்ல, எங்க என்ன வைப்பீங்க? வீட்டுல இல்ல, நான் பீரோ கேட்கிறேன். பீரோல, உங்க வீட்டு பீரோல, ஆபீஸ் பீரோல, ரூம் பீரோல, லாக்கர்ல கொண்டு போய் ஒரு சில பிரத்யேகமான பொருளை வைப்பீங்களே, அதெல்லாம் என்னன்னு கூப்பிட முடியுங்களா? விலை உயர்ந்த ஆபரணங்கள் வைப்போம், பணம் வைப்போம், டாக்குமெண்ட் வைப்போம், சர்டிபிகேட் வைப்போம். இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது, முக்கியமானது, வளர்ந்தா கிடைக்காது. அப்ப அப்படித்தான இந்த லாக்கர்ல முக்கியமானதான வைக்கணும், விலை உயர்ந்ததான வைக்கணும். சமூகம் வைரம் நடிகளை போல பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டியது, டாக்குமெண்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ், நிறைய பணத்தை வச்சா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிற மாதிரி தானே எல்லா முக்கியமான விஷயங்களையும் மனிதன் என்கின்ற பீரோக்குள்ள இருக்கக்கூடிய மனம் என்கின்ற லாக்கர்ல வைக்கணுமா இல்லையா? வைக்கணும். ஆனா நம்ம இங்க என்ன வச்சிருக்கிறோம்? யார் யார் எல்லாம் பார்க்க கூடாது, யார் யாருக்கு எல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது, பார்த்தா யாரெல்லாம் சீச்சி இப்படிப்பட்ட மனுஷனா, இப்படிப்பட்ட மனுஷியா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்களேங்கிறதுக்காக நம்ம அந்த லாக்கரை வேற மாதிரி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது உண்மையா இல்லைங்களா? நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, முதல்ல போய் உங்க ரூம்ல இருக்கக்கூடிய பீரோ இருக்கிற லாக்கர்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நீங்க எப்படி வெளியே எரியணும் அப்படின்னு நீங்க சொல்லல. ஆபீஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வீசுங்கன்னு சொல்லல. அதெல்லாம் நீங்க வச்சிருந்தாலும் வைக்கலைனாலும் கூட பாதிப்பை அடையாத அளவுக்கு மிக பெரிய அளவு பாதிப்பை நீங்க உங்க மனம் என்கின்ற லாக்கர்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய அவசியம் இல்லாதவைகளை, தேவை இல்லாதவைகளை, உபயோகம் இல்லாதவைகளை, உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பவைகளை, உங்களுக்கு அவமானப்படுத்துபவைகளை, இவைகளை எல்லாம் நீங்க ஞாபகமா அதையெல்லாம் எடுத்து இன்னைக்கு நீங்க வெளியே எரிஞ்சிடணுங்கிறது மட்டும்தான் இந்த சத்சங்கத்தினுடைய அடிப்படை நோக்கம். ஞாபகம் இருந்தால் நீங்க அந்த ஞாபகத்தை, அந்த ஞாபகம் என்கின்ற வரத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லாதவைகளை, தேவை இல்லாதவைகளை, அர்த்தம் இல்லாதவைகளை எல்லாம் நீங்க இன்றே அப்புறப்படுத்தணும். நீங்க இவைகளை எல்லாம் தேவையில்லாததை அப்புறப்படுத்தும் போது
உங்ககிட்ட ஞாபக மறதி என்கின்ற சாபம் இருக்கவே இருக்காது, நெருங்கி வரவே வராது. உங்ககிட்ட இருப்பதெல்லாம் நல்ல ஞாபகம் என்கின்ற வரம் மட்டும். சிவோம் சிவோம் சந்தோ சாந்தி சாந்தி பவது சாந்தி சாந்தி பவது சர்வம் சாந்தி பவது சர்வம் சாந்தி. நிச்சயம்